சிந்திக்க முடியாது, பேச முடியாது, இயங்க முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எந்த வேலையுமே நடக்காது. நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோம். அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்பே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான். என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டேன். இப்போ நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு போகிறீங்க, காரோ டூ வீலரோ. அந்த வண்டி தான் நம்ம உடம்பு. அந்த வண்டி ஓடுறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், இல்லை எலக்ட்ரிசிட்டி வேணும். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் இருக்க பல்பு ஃபேன் எல்லாம் பார்க்குறோம். அந்த பல்பு ஃபேனும் ஒரு சுவிட்சை தட்டினோன்னு ஓடுது பார்த்தீங்களா? அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுதா? முடியலல்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் நமக்கு எனர்ஜி, இயக்கங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஃபியூவல் ஒன்று இருக்குது. அதுதான் ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த ஹார்மோன்ஸும் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லை. நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது, பேச முடியாது, இயங்க முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எந்த வேலையுமே நடக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லிடலாம். ஸோ நம்மளை இயக்கிறது தான் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த நம்ம உடம்புக்குள்ளே உள்ள கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைனால நம்ம அவதிப்படுறோம், ஸோ நம்மளை இப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ குழந்தை பிறந்து வளர்கிறதுக்கு க்ரோத் ஹார்மோன் வேணும். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் வேணும். நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோம். அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு அட்ரினல் ஹார்மோன்ஸ் வேணும். எதிர்ப்பு சக்திக்கு தைமஸ் வேணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிக்கிறதுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் வேணும். முக்கியமாக இன்சுலின், குளுக்கோகான் வேணும். ரீப்ரொடக்ஷனுக்கு டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஹார்மோன்ஸும் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியும், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து வரும். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுதான் பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த பிட்யூட்ரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு நியூரோ ஹைப்போஃபைசஸ், இந்த மாதிரி நியூரல் மெக்கானிசம்ஸ் நிறைய இருக்குது. இதுதாங்க ஹார்மோன்ஸ். அடுத்தது நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ். இது மூளைக்கு, நரம்பு, அந்த சைனாப்ஸ்க்கு இதுக்கே உரித்தானது தான் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ். இதில் நிறைய வகை இருக்குங்க. மூளையை தூண்டுறதுக்கு குளுட்டமேட் வேணும். மூளையை தடுக்கிற தன்மைக்கு காபா வேணும். நமக்கு மெமரி நல்லா இருக்கணும், ஞாபகத்திறனுக்கு அசிடைல்கோலின் வேணும். என்னோட மூட் ஸ்விங் நல்லா இருக்கணும், அந்த மூடை டிசைட் பண்ணுறது, நம்மளோட பசியை டிசைட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே செரட்டோனின் வேணும். அப்புறம் நம்ம மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் டோபமின் வேணும். கை கால்கள் நல்லா இயங்குறதுக்கும் டோபமின் வேணும். காதல் உணர்வுக்கு ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் வேணும். இவ்வளோதாங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்தா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை ஹார்மோன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாம் தாங்க நம்மளை இயக்குது. ஸோ அதனால தான் நம்ம உடம்ப கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது என்டையர் பாடியுமே அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இதில் உள்ள பியூட்டியே. ஒரு பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, என்டையர் பாடியுமே அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைராய்டு சுரப்பி கம்மியாக வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? எந்த வேலையுமே செய்யாமல் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. சாப்பிடாமே உடம்பு குண்டாகும். மாதவிடாய் சுழற்சி தானாக கரெக்டான பீரியட்ஸில் வராது. மூளையோட சிந்திக்கிற திறனே குறைஞ்சி போயிடும். அப்புறம் குழந்தைகளுக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்துச்சுன்னா மூளை வளர்ச்சி நல்லா இருக்காது. ஒரு மாதிரி குண்டா, பொது பொதுன்னு, ஒன்றுமே இயக்கமே இல்லாமல், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளோடு இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் வரும்போது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் சேஞ்சஸ் வரும்போது, ஒரு பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் நமக்கு அஃபெக்ட் ஆகிறதில்ல, என்டையர் பாடியுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை ஏற்கனவே பல வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஒத்துக்கிறீங்களா? நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.